அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையும் அடிப்படையும் அப்படிங்கிற ஒரு கோர்ஸோட எபிசோட் 6. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 எபிசோடு வந்து போட்டிருக்கேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது எப்படி பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு மோர் தென் வந்து ஒரு 100 டாபிக்ஸ் வந்து கவர் ஆகிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்காக ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் கேண்டில் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸை பற்றி தான் இந்த எபிசோடில் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்கல்ஃபிங் கேண்டில்ஸ், என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்கல்ஃபிங் அப்படின்னா என்னென்னா விழுங்குதல் அப்படின்னு அர்த்தம். தமிழில் அதை அந்த என்கல்ஃபிங்கோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா விழுங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ என்கல்ஃபிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் என்கல்ஃபிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கன்னா. புல்லிஷ் என்கல்ஃபிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே ட்ரெண்டு வந்து செல்லாக வந்து கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கிற பார்க்கறதுக்காக பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படிம்போம். ஒரு என்கல்ஃபிங் கேண்டில்ங்கிறது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஒன்று பிளேஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா விழுங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்துக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா மறையிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் வந்து அந்த ஃபுல்லாமே இந்த கேண்டிலை வந்து மறைச்சிரும் அடுத்த கேண்டில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பியரிஷ்லேயும் அதே மாதிரி தான் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதை விட ஹைட்டாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஸோ இந்த கேண்டிலை வந்து மறைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் அப்படிம்பாங்க. புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா ஸோ அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கலராக இந்த மாதிரி இந்த கேண்டில் வந்து மறைஞ்சி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்ட் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்ட் ஆகிட்டு செல்லில் வந்துகிட்டே இருக்குன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்து அதை வந்து மறைச்சிருச்சு அப்படின்னா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்ட் எடுக்க போகுதுங்கிற அர்த்தம். ஸோ அதே மாதிரி பியரிஷ் என்கல்ஃபிங்னா என்னென்னா, இந்த க்ரீன் கலர் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வந்து மறைச்சிடணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்த ரெட் கலர் கேண்டில் வந்து அதை மறைச்சிருச்சுன்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதை வந்து மறையிறப்ப, அதாவது ஃபுல்லாக வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து பெருசாக வர்றப்ப ஸோ பையர்ஸ் வந்து நிறையா பேர் உள்ளார வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் போகிறோம். ஸோ இது வந்து அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கேண்டில்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும் யூஸ் ஆகாதுங்கிறது அதாவது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், மொத்தம் இன்னும் 4 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, டு ஃபைண்ட் அவுட் ட்ரெண்ட் ஃபார் இன்ட்ராடே பட் நாட் ஃபார் இன்ட்ராடே. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, ஆனால் இன்ட்ராடேவோட ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சார்ட்டை பார்க்கலாம். எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கு, அது வந்து எந்த இடத்துல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக் ஒரு 4-5 ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சாம்பிள் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் போய்ட்டு ஸ்டாக்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துல வந்து என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நவம்பர் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் வந்து அதை விட பெருசாக போட்டு இந்த கேண்டிலை மறைச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். நான் வந்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 டே கேண்டில். ஸோ 1 டே கேண்டில் ஏன் வச்சிருக்கேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 192லேருந்து 222 வரைக்கும் போயிருக்கு. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் நம்ம பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஒர்க் ஆயிருக்கு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா
நவம்பர் 24 அப்புறம் பார்த்தீங்கன்னா 28. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து ஒரு கேண்டில் வந்து போட்டிருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம்னா ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ஹை வந்து கொடுத்துருக்கு. ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங் எந்த இடத்துலையாச்சும் போட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங் நீங்கள் செக் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஹையில் தான் போயிட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங் பார்க்கலாம் இருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎன்பி பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு செப்டம்பர் 28. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 83லேருந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே டவுன் ஆயிருக்கு. ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை விட பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ அடுத்த நாள் நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா நீங்களும் போய்ட்டு நிறையா ஸ்டாக்ஸ்லாம் போய் பாருங்கள். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் பியரிஷ் என்கல்ஃபிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஐசிஐசி பேங்க்கில் அதில் போய்ட்டு அக்டோபர் 27 28 கேண்டில் பாருங்கள். ஒன்று வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா ஸோ 918 கிட்டத்தட்ட 1040 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணணுன்னா தாராளமாக வந்து இந்த புல்லிஷ் அண்ட் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஒரு 85 to 90% வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக அக்யூரசி கொடுக்கும். ஸோ அதனால் எதனால் இது சொல்கிறேன்னா, இது வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு பையர்ஸ் செல்லர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து உள்ளார வந்திருக்காங்கங்கிறது கண்டிப்பாக வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து ஷோ பண்ணிடும். அதனால் நீங்கள் தைரியமாக போயிட்டு நான் தாராளமாக அதாவது ஒரு டிசிஷன் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் ஃபார் இன்ட்ராடே பட் நாட் ஃபார் இன்ட்ராடே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து இன்ட்ராடேக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம் பொசிஷனாக வந்து எடுக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடராக இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து ஹோல்டிங் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா, இல்லை ஃபியூச்சர்ஸ் வந்து செல்லோ பையோ பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1 வீக் ஒரு 10 days வச்சு நீங்கள் ஹோல்டு பண்ணி நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இன்ட்ரால என்னென்ன கேண்டில் என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம்னா 1 minute 5 minutes 15 minutes தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்ப நிறைய என்கல்ஃபிங் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மாற்றி டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் போடுறீங்கன்னா இது தாராளமாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இன்ட்ராடேல நீங்கள் ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து மார்க்கெட் வந்து அந்த கேண்டிலும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் கிடச்சிரும், ஒரு பை ட்ரெண்ட் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம இன்ட்ராடே பண்ணலாமே தவிர மற்றபடி இன்ட்ராடேல டைம் ஃப்ரேமில் வச்சு இதில் வந்து எந்த டிசிஷன்ஸுமே வந்து எடுக்காதீங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்லி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னா இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு 85% to 90% வந்து அக்யூரசி கொடுத்துரும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா 1 day கேண்டில் வந்து பெஸ்ட் ஃபார் டேக்கிங் டிசிஷன். வேறு எந்த கேண்டிலுமே அதாவது வேறு எந்த டைம் ஃப்ரேமுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வந்து அவ்வளோவா இப்போ பெஸ்ட் டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. ஒரு 1 day கேண்டில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 day கேண்டில் தான் தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பையர் செல்லர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா மட்டும்தான் அந்த கேண்டில்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் கொண்டு போய் 1 minute கேண்டிலில் போய் பார்ப்பாங்க, 1 minute டைம் ஃப்ரேமில் போட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ் விழுந்துரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷனே எடுக்க முடியாது. அதனால் ஒரு 1 dayல வச்சு ஒரு 1 day கேண்டில் ஃபார்ம் அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம டிசிஷன் எடுக்கணும். கண்டிப்பாக வந்து நல்ல பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே டு என்ட்ரி நாட் ஃபார் சேம் டே. இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3:15 மணிக்கு ஒரு 3 மணிக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம அந்த நாள்லேயே போயிட்டு என்ட்ரி வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஸோ அடுத்த நாளில் போயிட்டு என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் அந்த லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்கல்ஃபிங் எடுத்துருக்கோ அதோட லோ வந்து நம்ம தாராளமாக வந்து ஸ்டாப் லாஸாக கொடுத்துக்கலாம். இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் சேர்த்து கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதே நாளில் வந்து என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாளில் போயிட்டு என்ட்ரி எடுத்தீங்களோ இல்லைனா அந்த கேண்டில்ஸ் பிரேக் அவுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுத்தனாலோ ஒரு நல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 100% கான்ஃபிடன்ஸோட
அந்த ட்ரேடிங் வந்து பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கண்டிஷன் ஸ்டாப்பில். இது வந்து இன்ட்ராடேக்கு கிடையாது, இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா இப்போ என்கல்ஃபிங்னா என்ன? ஸோ கண்டிப்பாக வந்து இது இன்றைக்கி போயிட்டு சார்ட்டில் போய்ட்டு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து பாருங்கள். பேங்கிங் ஸ்டாக்ஸில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஐடி செக்டார்ஸில் எதில் பண்ணாலும் சரி, க்ரூட் ஆயில், கமாடிட்டிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸுங்கிறது சேம் தான். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் கிடையாது. ஸோ கமாடிட்டிஸ்லையும் ட்ரை பண்ணலாம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் அடுத்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.